சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லாமே ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு டிசைனில் நம்ம கவர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவை ஊசி. டிசைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரா பண்ணணும், மார்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலும் பென்சிலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்கில் போடலாம். 2 கலரில் மாற்றி மாற்றி நம்ம போடலாம். இதுதான் தேவையான பொருள். இப்போ ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு இது வந்து நம்ம ஒரு ரவுண்டுலேயும் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் கொடுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயும் நம்ம போடலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம். ஆனால் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஒரு இந்த ஸ்கேலில் இந்த இடத்துல மோல்டாக இருக்குல்ல, ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா கோடுமே ஈவனாக வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து ஒரு சின்ன ஏரியாவை பிரிச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல கோடு போட்டிருக்கேன்னா இதுக்கு சென்டரில், இந்த இதுக்கு சென்டரில் நான் போட்டிருக்கிறது ட்ரா பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 கேப்புக்கு இடையில ஒரு கோடு, அந்த 2 கேப்புக்கு இடையில ஒரு கோடு, இந்த 2 கேப்புக்கு இடையில ஒரு கோடு. இப்போ அடுத்தது இதில் எடுக்கும்போது இந்த கேப்புக்கு இடையில ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எனக்கு ரவுண்டு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை பிரித்தாச்சு. இப்போது இப்படி போட்டுட்டு இப்போ இதுக்கு இடையில, இதுக்கு நடுவில், இதுக்கு நடுவில், இதுக்கு நடுவில், ஸோ இந்த 2 கேப்புக்கு நடுவில், இந்த 2 கேப்புக்கு நடுவில் இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். உங்களுக்கு எத்தனை வருதோ அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜரியில் வந்து நாட் போட்டாச்சு. ஊசி வந்து துளிப்பூசி 14ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ஆங்கிளில் வந்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே மாட்டி எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜரியில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சில்கில் போடலாம். உங்களுக்கு இது வந்து கார்னரில் இருக்குது, இது எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இந்த ரவுண்ட் இதில் நான் வந்து போட்டு காட்டுறேன். அப்போ தான் இந்த எட்ஜஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டு இல்லை டிசைன் இந்த மாதிரி எதில் வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே லாங்காக இருக்குல்ல, இந்த இடத்துக்கு போட்டுக்கலாம். கீழே குத்திட்டு எடுத்துட்டு இங்கே கோடு போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல குத்தி எடுத்துட்டு அப்படியே இங்கே மேலே கொண்டு போயிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படியே எடுத்துட்டு அடுத்தது இங்கே எடுத்துட்டு இங்கே நாட் போட்டுட்டும் நம்ம வந்து அப்படியே கீழே வரலாம். இல்லைன்னா நாட் போடாமலும் பக்கத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாட் வந்து வெளியே தெரியக்கூடாது, இந்த மாதிரி உள்ளே போயிடணும். நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த லைனோட ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல அந்த இடத்துல பக்கத்துலேயே குத்தி எடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த கோடு, அடுத்த கோடு. ரொம்பவே ஈஸி. செயின் ஸ்டிச்சு போடுறோம்ல அதே தான். செயின் ஸ்டிச்சை வந்து லாங் செயினாக போடுறீங்க. இங்கே வந்து நாட் போடும்போது முடிச்சு வெளியே தெரியாமல் பார்த்து போடுங்க. அப்படி உங்களுக்கு வரலன்னா அப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக கூட முடிச்ச கீழே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பக்கத்துலேயே குத்தி எடுத்துட்டு அடுத்தது போட்டு இந்த நாட் இது அப்படியே நம்ம லைனாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸி இது. நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு தான் நினைப்பீங்க. இதிலே வந்து நம்ம லோடு போடலாம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு லோடு வந்து நான் கிளாஸ் எடுத்து ஃபஸ்ட் நார்மலில் போடுங்க, அதுக்கப்புறமா நான் லோட் போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேருக்கு டவுட் வரலாம், இங்கேருந்து போயிட்டு எதுக்கு நாட் போட்டு மறுபடியும் இங்கே வரீங்க,
இப்படியே ரிட்டர்ன் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தோம்னா அந்த ஸ்டிச்சோட ஃப்ளோ வந்து மாறும். அந்த சங்கிலி வந்து ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நாட் போட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். இந்த பெண்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துலையே கரெக்டாக முடிக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து நான் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, டபுளாக எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நூலை கொடுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே வர வேண்டியது தான். நெக்ஸ்ட் லைன் அப்படியே மாதிரி கீழே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம லைனாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு சரியில் போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான். அப்படியே ஒரு சங்கிலி லாங்கில் கொடுத்துட்டு இந்த கார்னரில் வந்து இங்கே முடிச்சு ஃபுல்லாக நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ கார்னரில் வந்து நான் செயின் ஸ்டிச் போடுறேன். எதுக்கு அப்படின்னா அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஹோல்ஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அது அசிங்கமாக இல்லாமல் ஒரு ஃபினிஷிங் லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயின் போட்டுட்ருக்கேன். இதை நம்ம போட்டுட்டோம்னா அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா. அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து ரவுண்ட் ஷேப் தான் போடணும் அப்படின்னு இல்லை, ஸ்கொயர் ஷேப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேறு பீகாக் டிசைனு இல்லைனா ஃப்ளவர் டிசைனில் இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ